பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட ஆவியானவர் பேச போகிறார். நான் ஆண்டவருக்காக இதை செய்கிறேன், நான் ஆண்டவருக்காக இப்படி ஓடுகிறேன், ஆண்டவருக்காக இப்படி ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்காக இப்படி கொடுக்கிறேன், ஆண்டவருக்காக நான் இத்தனை நேரத்தை எழுந்திருக்கிறேன், இப்படி அநேகர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். அநேகர் செய்யலாம், செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு காரியம், எதை செய்தாலும், கர்த்தருக்கென்று எதை செய்தாலும் எப்படி செய்ய வேண்டும்? ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அமத்சியா அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை. இது என்னங்க வித்தியாசமா இருக்கு? இந்த அமத்சியா ராஜாவான பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானபடி செய்தான். நல்ல விஷயம் தானே, கர்த்தர் விரும்புகிறது அதுதானே. அவருடைய பார்வைக்கு செம்மையானது செய்தது நல்ல காரியம் தானே, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவன் எதை செய்தானோ அதை முழு மனதோடு அவன் செய்யவில்லை. வேதம் சொல்லுது, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடும் உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயாக. ஆண்டவருக்கு நீங்கள் எதை செய்தாலும் அந்த கிறிஸ்து இயேசுவின் கல்வாரி அன்பை உணர்ந்து கொண்டவர்களாய் முழு மனதோடு செய்யும் பொழுதுதான் அது தேவன் விரும்புகிற காரியமாய் மாறும். பாரம்பரியத்தின்படி நாம் செய்கிற காரியங்கள், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் செய்கிற காரியங்கள், மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று சொல்லி நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஒருபோதும் தேவனை மகிழ்விக்காது, அவருடைய பார்வைக்கு அது உகந்ததாயும் இருக்காது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அமத்சியா ஆண்டவருக்கு முன்பாக எல்லாவற்றையும் சரியா செய்தான். ஆனா அவன் செய்த ஒன்று கூட அவன் முழு மனதோடு செய்யவில்லை. நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? நாம் செய்கிற சின்ன காரியமா இருந்தால், ஊழியத்தில் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், கர்த்தருக்கு நீங்கள் செய்கிற ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், எது செய்தாலும் முழு மனதோடு செய்க. ஆண்டவர் விரும்புகிறதா தான். உங்கள் இருதயத்தை தான் அவர் பார்க்கிறாரு. உங்கள் முகத்தையோ உங்கள் செயலையோ அவர் பார்க்கிறார். அந்த இருதயத்திலிருந்து என்ன வருது? அந்த இருதயம் உண்மையில தேவ அன்பினால் நிரப்பப்பட்டதாய் அந்த காரியம் செய்யப்படுதான்னு அவர் பார்க்கிறார். நீங்க செய்யற எந்த காரியமாக இருந்தாலும் உங்கள் முழு இருதயத்தோடு செய்யும் பொழுது அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுத்து, அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, நாங்கள் எந்த காரியத்தை உமக்கென்று செய்தாலும் முழு இருதயத்தோடு முழு மனதோடு செய்ய என் தேவன் எங்களுக்கு உதவி செய்தருளும். வீண் பெருமைக்காக, மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எதையும் செய்யாமல் உம் பார்வைக்கு முன்பாக முழு இருதயத்தோடு அந்த காரியங்களை செய்ய உதவி செய்யும். காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.